Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி மாயமானார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் மாங்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரின் விசாரணையில் அதே அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த 23 வயதான தஷ்வந்த் என்ற இளைஞர் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரியவந்தது. பின்னர் சிறுமியின் உடலை தஷ்வந்த் ஒரு பேக்கில் வைத்து காட்டுப்பகுதிக்குள் சென்று பெட்ரோல் ஊற்றி எரித்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தஷ்வந்தை கைது செய்தனர். சிறுமி கொலை வழக்கில் சில மாதம் சிறையில் இருந்த தஷ்வந்த் பின்னர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த தனது தாயை கம்பியால் தாக்கி கொலை செய்துவிட்டு நகைகளோடு மும்பைக்கு தப்பியுள்ளார். போலீசார் மும்பை விரைந்த போது தஷ்வந்த் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் போலீசார் தஷ்வந்தை மீண்டும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றம் தஷ்வந்துக்கு 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தூக்கு தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. ஆனால் தூக்கு தண்டனைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. இதனால் தஷ்வந்த் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தாயை கொன்ற வழக்கில் தற்போது அவரது தந்தை பிறல் சாட்சியாக மாறியுள்ளார். இதனால் தாயை கொன்ற வழக்கில் இருந்து மட்டும் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இருந்த போதிலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் தஷ்வந்த் தொடர்ந்து சிறையில் இருப்பான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.